ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு மெஷர்மெண்ட்ஸ் வந்து நம்ம பாடியில் எடுக்கும்போது அதை எப்படி வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணுறது, அதாவது நம்ம வந்து மார்க் பண்ணுறது அப்படிங்கிறது தான். நிறையா பேருக்கு அளவுகள் எடுக்கிறது தனியாகவும் அதுக்கப்புறம் மார்க் பண்ணுறது தனியாகவும் இருக்கும்போது அது எந்தெந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியறதில்ல. அதனால் நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு புரியாமையே இருக்குது. அப்போது ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம அளவு எந்த இடத்துல எடுக்கிறோம், அது எந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணுறோம், அப்போ அதுக்கு என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறதுனால தான். ஏன்னா அளவு ஒரு பக்கம் நம்ம தனியாக எடுத்துருவோம், அதுக்கப்புறம் ஒரு இடத்துல நம்ம வந்து மார்க் பண்ணுவோம். அப்போ அந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த பேக் லென்த் அப்படின்னா இங்கேருந்து எடுக்கிறோம், அப்போ இது எந்த இடத்துல வைக்கிறோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. அதாவது பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு தெரியறதில்லை. எந்த ஒரு விஷயமே வந்து டெய்லரிங் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு அது டக்குன்னு நம்ம எந்த இடத்த சொல்கிறோம், மென்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அதுவே புதுசாக பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு அது எந்த இடத்த நம்ம சொல்கிறோம், எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா அப்போல்லாம் கிளாஸுக்கு போகும்போது அந்த ABCD அப்படின்னு மார்க் பண்ணி அதில் எல்லாம் தான் வந்து நம்ம 4 இன்ச்சு மேலே 4 இன்ச்சு கீழே இந்த புள்ளியை ஜாயின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அப்பெல்லாம் கிளாஸ் எடுப்பாங்க. இப்போ மேக்ஸிமம் நம்ம நம்பர்ஸோ இதையோ நம்ம வந்து யூஸ் பண்ணுறதில்ல. அப்போ வந்து நம்ம எப்படி ஆம்ஹோல் டைரெக்டாகவே ஆம்ஹோல், நெக்கு, பேக்கு அப்படின்னு நம்ம சொல்லும்போது நமக்கு இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக புரியும். அந்த கால்குலேஷன் மட்டுமே போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு அது எந்த போர்ஷன் அப்படிங்கிறதே தெரியாது. அப்போ இப்போ நம்ம வந்துட்டு இப்போ பேக்கில் நான் என்ன மெஷர்மெண்ட் எடுக்கிறேன், அதை எந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம அளவு எடுத்த உடனே அதை எப்படி கன்வெர்ட் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சா உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஒரு விஷுவலாவே உங்களுக்கு தெரியும். ஒருத்தரோட பாடி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது அது நீங்க எந்த இடத்துல அவங்களுக்காக நீங்க மார்க் பண்றீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும். அப்போ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து போடுறேன். ஏன்னா நம்ம திருப்பி நம்ம ஒரு டவுட்ஸை கிளியர் பண்ணும்போது அவங்களுக்கு அது எந்த போர்ஷனை நம்ம சொல்றோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியறது இல்லை. அப்போ சில விஷயங்கள் வந்து நுணுக்கமா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. எல்லாத்துக்குமே ஒரு கோட் வேர்டுன்னு ஒன்று இருக்கும். நம்ம எந்த பாயிண்ட்டை நம்ம சொல்றோம், எந்த இடத்த நம்ம மென்ஷன் பண்றோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க புரிஞ்சுக்கும் போது அது ரொம்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த இதுக்கு டம்மிக்கு வந்து எப்படி மெஷர் எடுக்கிறோம், அதை எப்படி வந்து நம்ம இதுல வந்து அப்ளை பண்றோம், அது எந்தெந்த பாயிண்ட்டை நம்ம குறிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பேக் போர்ஷன் அப்படிங்கும்போது இதுதான். நம்ம மேக்சிமம் வந்து பேக் போர்ஷன் அப்படின்னா நம்ம என்னென்ன அளவுகள் பின்னாடி எடுப்போம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு லென்த் எடுப்போம். லென்த் வந்து இது வந்து வெயிஸ்ட் லென்த், இதை வந்து இடுப்பினுடைய உயரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்டே நான் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அப்போ சொன்ன நுணுக்கங்களை விட இன்னும் சில டிப்ஸ் வந்து எக்ஸஸா சொல்லணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம இங்கிருந்து மெஷர் பண்ணும்போது இப்போ நார்மலாக ஒரு பேக் லென்த் அப்படின்னா ஒரு 13-13.5 இன்ச் அப்படிங்கிறது வந்து நமக்கு நார்மலான ஒரு பேக் லென்த்து. அதை விட இன்னும் கொஞ்சம் சேர்த்தி வைக்கணும், ஒரு பிரின்சஸ் கட் பிளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா 15 வரைக்குமே இறக்கம் வைக்கலாம், அல்லது 14-14.5 வரைக்கும் இறக்கம் வைக்கலாம். நார்மலாக போடுற பிளவுஸுக்கு கரெக்டான உயரம் போட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் பிளவுஸ் ஃபிட்டிங்காக இருக்கும். நீங்கள் ரொம்ப லென்த் வச்சிங்க அப்படின்னா ஒன்றா ஷோல்டரும் இழுக்கும், முன்னாடி வந்து எவ்வளோ யோக்கு இருந்தாலும் அது சுருண்டுட்டு தான் போகும். ஏன்னா ஸ்டொமக்கு வந்து அதில் இது பண்ணும்போது அதனுடைய சுற்றளவு வேறையா இருக்கும், நம்ம இடுப்பினுடைய சுற்றளவு வேறையா இருக்கும். அப்போ நம்ம மூச்சு விடும்போதும் இது பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த துணி முன்பக்கமாக சுருண்டு மேலே ஏறிக்கும். அப்போ வெயிஸ்ட் கிட்ட போடுற தையல் ஒரு இடத்துல இருக்கும், முன்னாடி பார்த்தீங்க பட்டி அப்படின்னா மேலே சுருண்டுட்டு போயிடும். அதனால நம்ம பேக் லென்த் அப்படின்னா நார்மலான ஹைட் அப்படின்னா ஒரு 13 வச்சா போதும். கொஞ்சம் அதை விட ஹைட்டா இருக்காங்க அப்படின்னா 14-14.5 வச்சா போதும். அதுக்கு மேல ஒரு குறிப்பிட்ட லென்த் இருக்கிறவங்களுக்கு நீங்க வச்சீங்க அப்படின்னாலும் அது வேஸ்ட் தான். முன்னாடி சுருண்டது போக பின்னாடி இருக்கிற கிளாத்தையும் அது சுருட்டிடும். அதனால அது வச்சும் பிரயோஜனம் இல்லை, அது துணிக்கு வேஸ்ட் தான். அப்போ நம்ம ஒரு 13.5 இன்ச் வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம மெஷர் பண்றோம். அப்போ இந்த 13.5 இன்ச்சை நம்ம கிளாத்ல எந்த இடத்துல மார்க் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஒரு கிளாத்தை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கோம். இப்போ இந்த கீழே இருக்கிற இந்த போர்ஷனை வந்து நம்ம பிசுறு இருந்துச்சுன்னா இதை நம்ம வெட்டி விட்டுருவோம். அதுக்கப்புறம் ஒரு அளவு வந்து ஃபோல்டிங்காக நம்ம விடுவோம். ஃபோல்டிங்னா 1.5 இன்ச் விடுவோம். சீம் அலவன்ஸ் அப்படின்னா
1/2 இன்ச் விடுவோம். இது வந்து லைனிங் பிளவுஸுக்கு அடிச்சு திருப்புறதுக்கு, ஃபோல்டிங்னா இங்க 1.5 இன்ச் விடுவோம். அப்ப இந்த 1.5 இன்ச் வந்து நமக்கு மடிச்சு உள்ள போயிடும், அது வந்து நமக்கு வெளியே தெரியாது. அதுக்கப்புறம் இங்க ஷோல்டர்ல ஸ்டிச் போடுவோம். அந்த ஷோல்டர்லயும் ஸ்டிச் போடுறது அந்த சீம் அலவன்ஸ் உள்ள போயிடும். மேல நமக்கு வேணுங்கிற அளவு வந்து 13.5. அப்ப இந்த 13.5 இன்ச்சை தான் நம்ம இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ண போறோம். இதுல டேப் வச்சு அதிகமா இருக்கும். இங்க இருந்து இங்க 13.5 இன்ச் நம்ம மார்க் பண்றோம். இப்ப இதுதான் இந்த பாடியில நம்ம எடுக்கக்கூடிய உயரம். யாருக்கு நீங்க அளவு எடுத்தாலும் இதை டேப்பை ஸ்ட்ரெயிட்டா வச்சு அளவு எடுங்க. இந்த ஷோல்டர் பாயிண்ட் ஹை பாயிண்ட்ல இருந்து நம்ம இங்க எடுக்கும் போது 13.5, இங்க நம்ம அப்ளை பண்றது இந்த 13.5, இதுதான் இதனுடைய உயரம். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன மார்க் பண்ணுவோம் அப்படின்னா ஷோல்டர் வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து ஆப்போசிட்ல வரைக்கும் நம்ம எடுக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா 15 இன்ச் இருக்கு. 15 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு மொத்தமா ஒரு ஷோல்டர்னுடைய அளவு. அப்போ 1/2 ஷோல்டர் எவ்வளோ அப்படின்னா, கழுத்துக்கு பின்னாடி இங்க இருக்க இந்த போன்ல இருந்து நீங்க ஒன் சைடு வச்சீங்கன்னா எவ்வளோ வருதோ அதுதான் வந்து நம்மளுக்கு ஒன் சைடு ஷோல்டர் அல்லது 1/2 ஷோல்டர். நம்ம வந்து எடுக்கிற அளவை வந்து ரெண்டா பிரிச்சுக்கலாம். இப்போ 15 இன்ச் நம்ம எடுத்திருக்கோம், அதை வந்து ரெண்டா பிரிக்கும் போது 7.5 இன்ச் வருது. அப்ப இந்த 7.5 இன்ச்சை தான் நம்ம இங்க இருந்து இங்க மார்க் பண்ணுவோம். இந்த 7.5 இன்ச்சை நம்ம இங்கதான் இந்த 1/2 ஷோல்டர் தான் இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த ஷோல்டர்னுடைய இந்த ஷேப் பாத்தீங்கன்னா தெரியும். இங்க வந்து கழுத்து பகுதி, நம்ம அளவு எடுத்த பகுதி இந்த இடம். அப்ப இந்த இடத்துல இருந்து நம்ம இங்க ஸ்கேல் வச்சோம்னா, இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். அப்ப இந்த இடத்துல எவ்வளவுனா கிட்டத்தட்ட ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து இந்த ஸ்லோப் இருக்கு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த அளவுக்கே நம்ம வந்து துணியை வந்து இந்த இடத்துல குறைக்கணும். எந்த இடத்துல நீங்க அளவு எடுக்கிறீங்களோ அங்கிருந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 இன்ச்சுக்கு நம்மளுக்கு கேப் இருக்கு. இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா 1/2 ஷோல்டர் வச்சீங்க அப்படின்னா இங்க இருந்து இங்க கீழே ஒரு 1 இன்ச்சுக்கு நம்ம கீழே டவுன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் கழுத்தினுடைய அகலம் எவ்வளவு வைக்கிறீங்களோ அதுல இருந்து இதை நம்ம இப்படி இறக்கிடுவோம். அதுக்கப்புறம் இங்க இருக்க அதே 7.5 இன்ச்சுல இருந்து இங்க 1.5 இன்ச்சு இறக்கிடுவோம். இதுல வந்து ஆம்ஹோல் ரவுண்டு நம்ம மார்க் பண்ணுவோம். அப்போ ஆம்ஹோல் ரவுண்ட் அப்படிங்கும்போது இதை வந்து நம்ம ரவுண்ட் பண்றோம். இப்போ இதுல 16 இன்ச் வருது. அப்போ இதுல நம்ம மெஷர் பண்ணும்போது இங்க 1/2 இன்ச்சு விட்டுட்டு நீங்க இதுல மெஷர் பண்ணும்போது 8 இன்ச்சு வரணும். 16 அப்படிங்கிறத நம்ம ரெண்டா பிரிச்சுக்குவோம். அப்போ 8 இன்ச்சு வந்து இங்க நமக்கு ஆம்ஹோல் ரவுண்டு வரணும். அதுக்கப்புறம் பேக் நெக்கு. இப்போ பேக் நெக் அப்படிங்கும்போது இந்த டிராயிங்கை பொறுத்த வரைக்கும் பேக் நெக் எங்க டிராப் பண்றோம் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் காட்ட போறேன். ஏன்னா டீப் நெக்கா வைக்கும் போதெல்லாம் நம்ம ஷோல்டர் அளவு வந்து கம்மி பண்ணிடுவோம். 1/2 ஷோல்டர் அப்படின்னாவே மேக்சிமம் உங்களுக்கு ஒரு 3 இன்ச் வரைக்கும் தான் இந்த 1/2 ஷோல்டர். அதுக்கு மேல இறங்க இறங்க இந்த உயரம் வந்து அதிகமாயிட்டே போகும், ஷோல்டர் அளவு குறைஞ்சிட்டே வரும். அப்ப இப்ப மேக்சிமம் ஒரு 2.5 இன்ச் அப்படின்னா இங்க வந்து நம்ம ஒரு 2.5 இன்ச்சுக்கு இதை வந்து மார்க் பண்ணிக்குவோம். இது வந்து ஒரு 2.5 இன்ச்சு ஷோல்டர் உள்ள ஒரு பிளவுஸ் அப்படின்னா இந்த ஷேப்ல தான் நம்ம எடுப்போம். அப்போ உயரம் வந்து இந்த போர்ஷன்ல மார்க் பண்றோம். ஷோல்டர் அளவு இங்க இருந்து இங்க வரைக்கும் நம்ம மார்க் பண்றோம். அடுத்தது கழுத்தினுடைய இறக்கம் அப்படிங்கும்போது இங்க இருந்து இங்க மார்க் பண்றோம். ஆம்ஹோல் ரவுண்ட் அப்படிங்கும்போது இந்த ஆம்ஹோலை சுத்தி நம்ம மெஷர் பண்ணிட்டு அதுல 1/2 இங்க வந்து நம்ம மெஷர் பண்றோம். இப்போ பேக் பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ பேக் நெக் எப்படி நம்ம அளவு எடுப்போம் அப்படின்னா அதே மாதிரி டேப்பை ஹைட்டா வச்சுக்கோங்க. எவ்வளவு உங்களுக்கு இறக்கம் வேணுமோ அந்த அளவுக்கு இப்படி ஸ்ட்ரைட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 8 இன்ச் அப்படின்னா இங்க நம்ம வைக்கும் போது 8 + 1/2 8.5 இன்ச்சா நம்ம வைப்போம். இப்ப இதெல்லாம் தான் உங்களுக்கு பேக் சைடு நம்ம எடுக்கிற அளவு. அதே மாதிரி ஒரு காலர் நெக் அப்படின்னா இது கழுத்தை ரவுண்ட் பண்ணி அளவு எடுப்போம். இப்ப பேக் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் தான் எடுப்போம். இப்போ ஹைட்டு, பேக் நெக்கு, ஷோல்டர், ஆம்ஹோல் இது எல்லாமே நம்ம பேக் போர்ஷன்ல எங்கெங்க மார்க் பண்ணுவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
இப்போ இதையே எடுத்து அடுத்தது வந்து நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன்ல எங்கெங்க மார்க் பண்றது, என்னென்ன அளவுகள் மார்க் பண்றது, அது எந்தெந்த இடத்துல வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.